பாருங்க, கப்பற்படையை கிமு 50ஆம் ஆண்டு வழிநடத்திய ஒரு வீர பெண்ணை, மிகச்சிறந்த ஒரு வீரரை, போர் வீரரை, பேரரசியாக இருந்தவரை அழகி என்ற ஒரே பட்டத்தின் கீழ் சுருக்கிவிட்டு மற்ற வரலாற்றை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். அதை தேடக்கூடிய வகையில் தான் வழிநெடுக வரலாற்றை நாம் வாசிக்கிறோம். இப்ப நம்ம பாட்டி படிக்கல இல்லையா, அதுக்கு நம்ம கிட்ட என்ன வரலாறு இருக்கு? ஏன் பாட்டி படிக்கல, ஏன் அம்மா படிக்கல, ஏன் படிக்க விடல அப்படின்னீங்கன்னா, பெண்களை நாம் எதற்கு தயாரிக்கிறோம் என்றால் திருமணத்திற்கு தயாரிக்கிறோம். ப்ராடக்ட மார்க்கெட் பண்ணுவாங்கல்ல, நல்ல ரசவப்பா மார்க்கெட்டிங், கல்யாணத்துக்கு நல்லா சமப்பா மார்க்கெட்டிங். நீங்கள் பெற்ற பெண் பிள்ளை, உங்களுடைய பெண் குழந்தைகள், அந்த குழந்தைகளை நீங்கள் அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடிய பண்டமாக வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டாமா? ப்ராடக்ட் அந்த பொண்ணு, இந்த ஃப்ரிட்ஜ் இத்தனை வருஷத்துக்கு கேரண்டி வாரண்டின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு, இந்த வாஷிங் மிஷின் நல்லா துவைக்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்றதுக்கு, கிரைண்டர் செம்மையா மாவாட்டும் அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்கு, யார் அவர்கள்? உயிரிழக்கக்கூடிய அந்த ஆறறிவு படைத்த பெண்களை நாம் எப்படியாக பார்க்கிறோம்? அப்ப இன்னைக்கு நம்ம ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறோம்? இத்தனை பெரிய போராட்டத்திற்கு பிறகு கொஞ்ச நஞ்ச போராட்டம் அல்ல. அம்மையார் முத்துலட்சுமி அவர்கள் கல்லூரிக்கு வந்த போது அங்கிருந்த ஆண்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, படிக்க முடியல, அந்த கல்லூரிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. உனக்கு ஒரு மாதிரி இருந்தா நீ வீட்டுல இருந்து நான் காலேஜுக்கு வருவேன்னு சொல்லி அவர் படித்து முடித்தார், மருத்துவரானார், சட்டமன்ற உறுப்பினரானார். தென்னிந்தியாவினுடைய முதல் பெண் பட்டதாரி யார்? பட்டதாரி அப்படின்னா பிஏ படிச்சவங்க பட்டதாரி தான். பிஏ படிச்ச தென்னிந்தியாவின் முதல் பட்டதாரிக்கே நமக்கு வரலாறு இருக்கு. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, 1898 அந்த முதல் பெண் பட்டதாரியாக பெருமைக்குரிய கமலா சத்யநாதன் அவர்கள் வருகிறார். இவருடைய வரலாற்றில் வழிநெடுக கண்ணீர்கள் இருந்திருக்கிறது, வழிநெடுக துன்பங்கள் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த துன்பத்தையும் கண்ணீரையும் அடுத்த தலைமுறைக்கு இன்பங்களாக மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார். கணவன் இருந்த போது 1901 இந்தியாவில் பெண்களுக்கென்று வந்த முதல் பெண் பத்திரிகையை நடத்தி முதல் பெண் பத்திரிகையாளர் என்ற பெருமையை பெற்றவரும் இந்த கமலா சத்யநாதன் அவர்கள் தான். ஏன் இவர்கள் வரலாறாக நாம் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு, என்னுடைய தலைமுறைக்கு, எனக்கு அடுத்த தலைமுறைக்கு வரலாறை கதையாக நாம் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கதைக்கும் வரலாறுக்கும் மிக நீண்ட இடைவெளி இருக்கிறது. கதை என்பது சொல்லப்படுவது, வரலாறு என்பது நடந்தது. பெரியார் வாழ்ந்தார் மறைந்தார் வரலாறு, அண்ணா வாழ்ந்தார் மறைந்தார் வரலாறு, எம்ஜிஆர் வாழ்ந்தார் மறைந்தார் வரலாறு, மார்க்ஸ் வாழ்ந்தார் மறைந்தார் வரலாறு, அம்பேத்கர் வாழ்ந்தார் மறைந்தார் வரலாறு, மகாத்மா காந்தி அவர்கள் வாழ்ந்தார் மறைந்தார் வரலாறு, பாரதிதாசன் வாழ்ந்தார் மறைந்தார் வரலாறு. இதெல்லாம் வரலாறு. ஆனால் நாம் எதை சொல்லி வளர்த்துக் கொண்டிருக்கிறோம்? கதைகளை சொல்லி வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் நடக்குமா என்று சிந்திக்க விடாம பிள்ளைகளை வளர்த்துக் கொண்டிருக்கும். இந்த சிந்தனை விடுதலை பிள்ளைகளுக்கு தேவை என்று சொன்னால், அடுத்த தலைமுறைக்கு நாம் இது போன்ற வரலாறுகளை கடத்தியே ஆக வேண்டும். 2 காரணத்தினால் தான் உலகம் இயங்குகிறது. ஒன்று அறிவியல், மற்றொன்று மனித நேயம் என்ற மாந்த நேயம். இதை 2ஆல் தான் இந்த உலகம் இயங்குகிறது. அறிவியலை தூக்கி பிடிக்கக்கூடிய நாம் மனிதர்களையும் தூக்கி பிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வரலாறு